சப்பாத்தி மாவு பிசையும் போது நம்ம கை பொறுக்கிற சூடு வந்து சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள். ஆயில் அப்போ சேர்க்க வேண்டியதில்லை. லைட்டாக வந்து இத்தினூண்டு வேணும்னா அது வந்து லைட்டாக வந்து அந்த ஊற வைப்போம்ல ஒரு 5 நிமிஷம், அப்போ தேய்ச்சா கூட போதும். நான் அது கூட சேர்க்கலை. பாருங்கள், சப்பாத்தி பாருங்கள் நல்லா புசு புசு புசுன்னு வரும். நான் ஒரு மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், பூரி மாதிரி நல்லா உப்பி உப்பி வரும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதுக்கு சைடிஷ் வந்து என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், வரமல்லி, வரமிளகா, சீரகம், மிளகு எல்லாத்தையும் வந்து வறுத்து அரைச்சிட்டு, அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கரம் மசாலா தூள் போட்டுட்டு, காளான் போட்டுட்டு, அப்புறம் வந்து காளான் ஒரு பாக்கெட்டுங்கிறனால பச்சை பயிர் வந்து முளை கட்டி வச்சுருந்தேன். சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு போட்டு ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. மனசு வேறு லெவல். அப்புறம் அந்த அரைச்சி வச்சது ஊற்றிட்டு, அவ்வளோதான். இன்றைக்கி நான் குக்கரில் வச்ச 3 விசில் தான் விட்டேன். எதுக்கு விசில் விட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சூப்பராக இருக்கும். செமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.